வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனை ஆற்றல் மிக்க நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஒரு கவியை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அதை காந்த விளைவுகள் என்ற தலைப்பில் சாமிஜி கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காந்த நிலை உணர்ந்திடில் கடவுள் மனம் அதனிலே கண்டிடலாம் அதன் மாய திருநடன காட்சியாய். மாந்தருக்குள் ஊறு ஓசை மனம் ஒளி சுவை மனம் மற்றும் இன்ப துன்பம் யாவும் மாய காந்த விளைவுகள். சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட சந்தேகம் சிக்கலின்றி சாட்சி கூறும் உன் உளம். வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்கும் பொது இது. விரிந்த அறிவில் இறை உணர விளக்கினேன் விளங்கியே. அன்பானவர்களே, இந்த கவியில் சாமிஜி என்ன சொல்ல வராங்கன்னா, மெயினாக தியானத்தினுடைய முக்கியத்துவத்தை இதில் வலியுறுத்துகிறாங்க. தியானத்தில் எதன் மூலம் தியானத்தில் மனம் எளிதாக அந்த அமைதி நிலைக்கு செல்லும் என்றால், நம்முடைய மனவளக்கலையில் கொடுக்கக்கூடிய தியானம் நம்முடைய காந்த ஆற்றலையே நாம் மனதின் மூலமாக முதலில் உணர்கின்றோம். புருவ மத்தியில் ஒரு உணர்வு வந்துச்சு பாருங்க, குரு உணர்வு. அது எதுனா நம்முடைய காந்த ஆற்றலின் இயக்கத்தை நாம் மனதால் உணர்கின்றோம். அப்போ அது தெரிஞ்சால் என்ன, எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா, காந்தம் பிரபஞ்சத்திலே ரொம்ப நுண்ணிய பொருள். அது கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அது பண்ணுற வேலை தான் அவ்வளவுமா இருக்குது. ஏன்னா புலன்களால் இன்பங்களையோ துன்பங்களையோ அனுபவிக்கிறோம் பாருங்க, அது கூட இந்த காந்த தன்மாற்றத்தின் விளைவுகள் தான். அதனால் மகரி சொல்கிறாங்க, அதை மாயக்காந்தம் அப்படிங்கிறாரு. மாயக்காந்த விளைவுகள் எதெல்லாம்? நம்ம அனுபவிக்கக்கூடிய சுவை, தொடு உணர்வு, சப்தம், வாசனை, ஒளி, காட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அப்புறம் மனதால் உணரக்கூடிய இன்ப துன்ப உணர்வுகள் அனைத்துமே மாயக்காந்த விளைவுகள் அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்கள், எல்லாத்துக்கும் அடிப்படையே இந்த காந்தமாக தான் இருக்குது. அதனால் அந்த காந்தத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். காந்தத்தை விளங்கி கொண்டால் கடவுளையும் எளிதாக உணர முடியும். கடவுளுடைய நம்முடைய மனிதன்ட்டு உள்ள கடைசி நிலையாகிய மனம், அதை பற்றியும் உணர்ந்து கொள்ள முடியும். ரெண்டையும் தெரிஞ்சுக்கிடன்னா தியானம் செய்ய வேண்டும். அதான் சாமிஜி என்ன போட்டிருக்காங்க, தியானம்ங்கிற வார்த்தை இந்த கவியில் லேசாக மேலோட்டமாக தான் இருக்கும். எப்படி சொல்கிறாருன்னா, சாந்தமான மனநிலையில் சலனமின்றி ஆய்ந்திட. சலனம்னு என்னங்க? அசைவு. அசைவில்லாமல் மனசை அப்படியே நிறுத்திக்கிட்டே வர்றது. அப்போ என்ன, மன அமைதி நிலைக்கு வராது. சாந்தமான மனநிலை, சலனமில்லாத மனநிலை. பாருங்க, சாந்தமான மனநிலையில் சலனமின்றி அப்படி அமைதியாக இருக்கும்போது நம்ம ஆராய்ச்சி பண்ணணுமா, சிந்திக்கணுமா, ஆய்ந்திட. அப்போ நம்முடைய உள்மனமே எல்லா விவரத்தையும் தெளிவாக எடுத்து காட்டும். சந்தேகம் சிக்கல் இன்றி சாட்சி கூறும் உன் உளம். நம்முடைய செயல்களெல்லாம் சரியா தப்பா எல்லாமே நம்முடைய உள்ள அகமே என்ன செய்யுதுங்க, நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. அப்போ அதை வைத்துக்கொண்டு நம்ம இனி உள்ள செயல்களை நம்ம சரி பண்ணிக்கலாம், வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளலாம். யாருக்கும் துன்பம் இல்லாத, யாருக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு வாழ்வையும், பிறருக்கு உதவக்கூடிய ஒரு மேன்மையான வாழ்வையும் நம்மால் பெற முடியும். அப்போ யாருக்கு தேவை? மனிதனாக பிறந்த அனைவருக்கும் தேவை. அதான் மகரிஷியோட கடைசி வரைக்கும் தான் அடையாளம். அதாவது வேந்தருக்கும் வேதருக்கும் வணிகருக்குன்னு போட்டிருக்காரு பாருங்க. வேந்தர்னா ஒரு நாட்டின் அதிபர்னு மட்டும் அர்த்தம் இல்லை. பொதுவாக பொருளாதாரத்தில் எல்லாத்தையும் மேம்பட்ட நிலையில் இருக்காங்கல்ல, அதிகாரத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ மேம்பட்ட நிலையில் உள்ள எல்லாருமே அவங்களுக்கும் தேவைதான். வேதர் நிறைய கற்றவர்கள். வேதர் என்றால் இங்கே பண்டிதர்கள், கற்றவர்கள் அர்த்தம். நிறைய படித்தவங்களுக்கும் தேவை, படிக்காதவங்களுக்கும் தேவை. ஏன்னா எல்லாரும் மனதை கொண்டு தான் வாழ்க்கையை நடத்துகிறோம். அப்புறம் வணிகர் என்றால் வியாபாரம் செய்கிறவங்க, அனைவருக்குமே இது தேவை. அப்போ என்ன அர்த்தம்னா, உலகத்தில் உள்ள அத்தனை கோடி மக்களுக்கும் இந்த தியானம் கண்டிப்பாக அவசியம் அப்படிங்கிறாரு. ஏன்னா இது எனக்கு யார் விளக்குனா, எல்லாமல்ல இறைநிலையே எனக்குள்ளாக இருந்து விளக்கியது. என்னுடைய மனதை நான் தவத்தில் ஒடுக்கி போகும்போது என்னுடைய அறிவு விரிவடைந்து
இறைநிலையோடு இணைந்தது. அப்போ அந்த இறைநிலை எனக்கு என்ன உணர்த்துச்சோ அதையே நான் உங்களுக்கு விளக்கியுள்ளேன், நான் விளங்கியதை உங்களுக்கு விளக்கியுள்ளேன் என்று அருள் தந்தை அவர்கள் இந்த கவியில் சொல்கிறாங்க. எனவே தியானம் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லோருக்கும் அவசியமான ஒன்று என்பதை உணர்ந்து தியானம் செய்வோம், மேன்மையான வாழ்வை அடைவோம் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய அனைத்து அருளாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.